கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வர்றதுக்கு மூணே காரணம்தான். ஒருத்தர் மற்றவர் கூட பேசாம இருக்கிறது, மதிக்காம இருக்கிறது, புரிஞ்சிக்காம இருக்கிறது. இதுல ஏதாவது உங்க வாழ்க்கையில நடக்குதா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோல கணவன் மனைவிக்குள்ள வரும் பிரச்சனைகளை தீர்க்கும் அறிவுபூர்வமான மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை சொல்ல போறேன். நான் சொல்ற எல்லா விஷயமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரை பாருங்க. இத்தனை நாளா நீங்க வெளியே சொல்ல முடியாம உங்களுக்குள்ளே வச்சுட்டு இருந்த விஷயத்துக்கு இந்த வீடியோ தீர்வாக இருக்கும். வெற்றி பாதை 100 சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இனி கணவன் மனைவி பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் அகங்காரம். அதாவது நான் தான் சரி, அவள்தான் தவறு. இந்த 2 வார்த்தைகள் தான் 1000 உறவுகள் பிரிவுக்கு காரணம். ஈகோ என்பது பெருமை இல்லை, அது நான் காயப்படக்கூடாதுன்னு மனசு சொல்ற தற்காப்பு மனநிலை. இருவரும் ஒருவர் சொல்வதை பொறுமையா கேளுங்க. மனைவியின் கருத்தை மதியுங்கள். நான் சொல்றத மனைவி செஞ்சே ஆகணும் என்ற எதிர்பார்ப்பை விட்டுருங்க. அவர்கள் ஒன்றும் பொருள் அல்ல, அவர்களுக்கும் உணர்வுகள் உள்ளது. தனக்கு இருக்கும் கஷ்டம்தான் மனைவிக்கும் இருக்கும் என்று உணருங்கள். திருமூலர் சொல்றார், நீயும் நானும் என்பதே மாயை, அன்பே உண்மை, அன்பே சிவம், அகங்காரம் நாசம் என்று. ஈகோ வந்த இடத்தில் அன்பு மறையும், அன்பு வந்த இடத்தில் ஈகோ கரையும். பிரச்சனை வந்தால் யார் சரி யார் தவறு என்று தேடாதீங்க. யார் முதல்ல அமைதி ஆகிற வழிய பாருங்க. அடுத்த முறை பிரச்சனை வந்தா நீ யோசிச்சு பாரு, இப்போ நான் ஜெயிக்கணுமா இல்ல வாழ்க்கை அமைதியா நிம்மதியா இருக்கணுமான்னு. நம்ம மைண்ட்ல ஒரு தவறான புரிதல் இருக்கு, மன்னிச்சா தாழ்ந்தவன் ஆகிடுவேன்னு. ஆனா உண்மையில் மன்னிப்பு கொடுப்பவன் தான் வலிமையானவன். ஈகோக்கு அடியில எப்போதும் காயம்தான் இருக்கும். அந்த காயத்துக்கு மருந்து அன்பு பிளஸ் அமைதி. ஈகோ ஒரு சுவர் மாதிரி. நீ அந்த சுவருக்கு அப்பாற்பட்ட மனிதரை காணணும்னா அதை நீயே இடிக்கணும். உண்மையாக அன்பு செலுத்துங்கள், அக்கறை காட்டுங்கள், அகங்காரம் மறையும். 2வது விஷயம், பேசாம இருக்கிறது அல்லது பேச ஆர்வம் இல்லாதது. அவள் பேசுறது குறை சொல்ற மாதிரி தெரிஞ்சாலும் அது நீங்க அவங்கள பார்க்கணும் கவனிக்கணும் என்ற எண்ணத்துல தான். அவன் மௌனமா இருக்கிறது கோபம்னு தெரிஞ்சாலும் அது அமைதி நிலையை விரும்புகிறார் என்பதை மனைவி உணர வேண்டும். ஆனா பிரச்சனை என்னன்னா 2 பேரும் பேசாமல் போயிடுறாங்க. அந்த அமைதி ஒரு மரண அமைதியா மாறுது. போகர் சித்தர் சொல்றாரு, பேசுவது சண்டையை நீக்கும், மௌனம் விலகலை தரும். தினமும் 10 நிமிஷம் இருவரும் மனம் விட்டு பேசுங்க. உதாரணமாக, இன்னைக்கு நீ காஃபி வச்சு கொடுத்ததை குடிச்சப்போ ரொம்ப இதமா ஃபீல் ஆச்சு. அதே போல நீ இதை பண்ணலன்னு குறைய சொல்லாம எனக்கு இப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுங்க. அதுவே அன்பை அதிகரிக்கும். சண்டை பேசாம இருக்கிறதால தீராது, புரிந்து கொள்ளுறதால தான் தீரும். ஒரு நாளைக்கு இருவரும் 10 நிமிடம் ஒதுக்கி நன்றி, பாராட்டு, உணர்ச்சி பகிர்தல், கனவு, இலக்கினை பற்றி கலந்துரையாடுதல், 1 நிமிடம் ஒருவரையொருவர் கண்களை அமைதியாக பார்த்தல் ஆகியவற்றை செய்யுங்கள். 3வது பிரச்சனைக்கு காரணம் வேலைக்கு செல்லும் தம்பதியினர் அலுவலகம், குடும்பத்தை சரியாக பேலன்ஸ் செய்ய தவறுவது. நம்ம பலர் சொல்லுவாங்க, வேலையால வீட்டுக்கு லேட் ஆகுது, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனா உண்மையா சொல்லணும்னா நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களுக்கே நம்ம நேரம் ஒதுக்கல. அறிவியல் சொல்லுது, மனசு எதுக்கு வேல்யூ கொடுக்குதோ அதுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண தோணும். அதனால நேரம் இல்லைன்னு சொல்றது அது எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லுற மாதிரி அர்த்தம். மனித மூளை மல்டி டாஸ்கிங் பண்ணாது, அதுக்கு ஃபோக்கஸ் வேண்டும். நீ வேலையில இருக்கிறப்போ முழுசா கவனம் வேலையில வை, ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு முழுசா கவனம் குடும்பத்துல வை. வேலை முடிஞ்சா போன் சைட்ல வைங்க. 15 நிமிஷம் இருந்தாலும் அந்த 15 நிமிஷம் பியூர் அட்டென்ஷன் கொடுங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நேரம் வேண்டும் என்பதல்ல, உன் மனம் அவங்களோட சேரணும் என்பதுதான் முக்கியம். உன் குழந்தைக்கு நீ வாங்கி கொடுக்கும் கிஃப்ட் விட நீ கொடுக்கும் 10 நிமிஷம் டைம் தான் அவன் எதிர்பார்க்கிறது. உன் மனைவிக்கு உணவு வசதி எல்லாம் விட அவள் கிட்ட நீ ஒரு பார்வை, அன்பான வார்த்தை, அதுதான் அவள் மன அமைதி. திருமூலர் சொல்றாரு, உயிரோடும் வாழும் உறவு சிவத்துடன் இணைவு. குடும்பம் என்பது கடவுளோட கோயில் மாதிரி. அதுல நேரம் கொடுக்கிறது கடவுளுக்கு அன்பு செலுத்துவது போல. வேலை உனக்கு உணவு தரும், குடும்பம் உனக்கு அர்த்தம் தரும். நீ வேலையில பிஸியா இருந்தாலும் தினமும் 10 நிமிஷம் உன் குடும்பத்தோட முழு கவனத்தோட இரு. அந்த 10 நிமிஷம் தான் உங்களது ஓய்வு காலத்துக்கு பிறகு அவர்கள் உங்க கூட நேரம் செலவு செய்வதற்கான வாய்ப்பாக அமையும். பல ஆண்கள் சொல்லுவாங்க, அந்த வீட்டு மனைவி பாரு எல்லா வேலையும் நல்லா செய்யறாங்க. பல பெண்கள் சொல்லுவாங்க, அந்த வீட்டு கணவன் குடும்பத்தை எப்படி தாங்குறாருன்னு. இதுதான் உறவை நசுக்கும் நஞ்சு. ஒப்பீடு வந்த இடத்துல சந்தோஷம் இருக்காது, கிடைச்சதை வைத்து திருப்தி அடைய வேண்டும். பகவத்கீதை சொல்லுது, அடுத்தவனோட வாழ்க்கை பார்க்காதே, உன் கடமையை அன்போட செய், எல்லாமும் சரியாக நடக்கும்.
உன் மனைவியும் உன் கணவரும் நீங்க கற்பனை செய்த பெர்ஃபெக்ட் மனிதர் இல்லாமல் இருக்கலாம். ஆனா கடவுள் உனக்கு தேவையான பெர்ஃபெக்ட் வாழ்க்கை உணர்த்தும் பாடத்தை அனுப்பியிருக்காரு. அவள் தினமும் உனக்காக சமைக்கிறாள். அவன் தினமும் உனக்காக உழைக்கிறான். சின்ன விஷயமா இருந்தாலும் நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ற இடத்துல பிரச்சனை இருக்க முடியாது. நன்றி சொல்ற மனம்தான் அன்பு வளர்க்கும் விதை. திருமூலர் சொல்றாரு, நன்றி உணர்வோடு பேசு, அன்பு தானாக வரும். நன்றி உணர்வோடு வாழும் மனம் சுகமே பரமபதம். தினமும் 1 நிமிட நேரம் நன்றி சொல்லுங்க. நன்றி என்ற ஒரு வார்த்தை வீட்டையும் உங்களையும் ஆசிர்வதிக்கும். நன்றி சொல்றதால பொறாமை, கோபம், ஈகோ எல்லாம் மறைந்து உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும். மன்னிப்பு இல்லாத மனம் அமைதி இல்லாத வீடு. கோபம் காயத்தை ஏற்படுத்தும். ஆனா மன்னிப்பு அன்பு என்ற ஒளியை வெளிப்படுத்துது. பகவத்கீதை சொல்றது, மன்னிப்பவன் தான் உண்மையான வீரன். யாருடன் தவறு நடந்தாலும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. அதனால் அவங்க மாறுவாங்க. இல்லை என்றாலும் நீ அமைதி அடைவாய். மன்னிப்பது வீக்னஸ் இல்ல, உங்கள் மனதின் வலிமையான சக்தி. வாழ்க்கை அன்போடு இருந்தால் பிரச்சனை வந்தாலும் அது பாடமாகும். மனைவி சிரிச்சா வீடு ஒளிமயமாகும். கணவன் அமைதியா இருந்தா வீடு ஆசீர்வதிக்கப்படும். அன்பை வெளிப்படுத்த தயங்காதீங்க. நன்றி சொல்லுங்க. தவறுனா மன்னிப்பு கேளுங்க. மன்னிக்க தயங்காதீங்க. அதுவே வாழ்க்கையோட தெய்வீக மூல மந்திரம். கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் சிறப்பாக அமைய இருவரிடமும் புரிதல் மற்றும் சகிப்புத்தன்மை மிக முக்கியம். கணவன் தான் மனைவிடம் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டும். மனைவியை சந்தோஷப்படுத்தும் தந்திரத்தை கணவர் தெரிந்து வைத்து இருக்க வேண்டும். மேலும் கோபத்தை ஏற்படுத்தும் வகையில் யாராவது பேசினாலும் ஒருவர் அமைதியாக போக வேண்டும். மனைவி அழுது கொண்டிருந்தாலோ கண் கலக்கினாலோ யாரு பக்கம் தவறு இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் பிரச்சனையை சிறிது நேரத்திலே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காக இருவரும் மன்னிப்பு கேட்கவும் தயங்கக்கூடாது. மனைவியின் உள் உணர்வுகளை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி சோகமாக இருக்கும்போது மனைவியின் கைகளை பிடித்து கொண்டு ஆறுதலாக பேச வேண்டும். அது உங்கள் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்தும். வெளியில் மனைவியை அழைத்து சென்றிருக்கும் போது மற்ற தம்பதி மத்தியில் மனைவிக்கு மரியாதை கொடுத்து பேச வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே சண்டைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒரு நிகழ்ச்சியில் வேதாத்ரி மகரிஷி பேசிக் கொண்டிருந்தார். அதாவது இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைய விட்டு கொடுப்பது, அனுசரித்து போவது, பொறுத்து போவது ஆகிய 3 பண்புகளை பின்பற்ற வேண்டும் என்றார். அப்போது ஒரு பெண் எழுந்து, விட்டு கொடுப்பது என்று பொதுவாக சொல்கிறீர்கள், யார் விட்டு கொடுப்பது? கணவனா மனைவியா? பிரச்சனை அங்குதானே ஆரம்பிக்குது என்று கேட்டார். அதற்கு வேதாத்ரி மகரிஷி பதிலளிக்கையில், யாரிடம் அன்பு அதிகமாக இருக்கிறதோ, யார் அறிவாளியோ அவர்கள்தான் முதலில் விட்டு கொடுப்பார்கள். அவர்கள்தான் அனுசரித்து செல்வார்கள். அவர்கள்தான் பொறுத்து போவார்கள் என்றார். எனவே தம்பதிகளில் யார் அறிவுடையவாரோ, யார் அதிகம் அன்பு நிறைந்தவரோ அவரே முதலில் விட்டு கொடுப்பார்கள். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. இவை அனைத்தையும் கடைபிடித்து செய்து வந்தால் கணவன் மனைவிக்குள் விரிசல் ஏற்படாது. பெரும்பாலான ஆண்கள் செய்யும் தவறு, பெண்களின் உணர்வுகள் பற்றி அறியாததால் இல்லற வாழ்க்கையில் திருப்தி இல்லாத நிலை ஏற்படுகிறது. ஒரு பெண் தன் கணவனிடம் எதிர்பார்ப்பது பணம் அல்ல, பொருள் அல்ல, பெரிய வசதி அல்ல. அவளுக்கு தேவை உணர்வு. நான் அவனுக்கு முக்கியமானவள்னு அவன் உணரணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா நம்மில் பலர் அதை புரிஞ்சிக்காம இருக்கிறோம். இதுதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியை கெடுக்கும் முக்கிய பிரச்சனை. இன்றைய அறிவியல் சொல்லுது, பெண்களின் மனம் ஹார்மோனால் நிர்வாகம் செய்யப்படுகிறது என்று. அவங்க அன்பு, பாசம், பேச்சு, கவனம் இதை உணவா எடுத்துக்கிறாங்க. இதுவே அவர்களுக்கு உணர்ச்சி பசி. இந்த பசியையும் கணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொண்ணுக்கு பிசிக்கல் டச்சு, அன்பான வார்த்தைகள் மற்றும் மன அமைதி கிடைக்காமல் போனால் இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை குறைக்கும். அப்போது மனம் சமநிலையில இல்லாமல் இருக்கும். மனம் சமநிலையில இல்லாத போது அவள் புறக்கணிப்பதை அவள் கோவப்படுறான்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையில அது பெண்ணுடைய உணர்ச்சி தேவை பூர்த்தி செய்யலன்னு அர்த்தம். உங்கள் மனைவிக்கு உணவு, உடை தேவையுடன் உணர்வு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்ததாக பிரச்சனை வரும்போது இருவருக்குள் சரி செய்ய வேண்டும். ஒரு தம்பதிகளுக்குள் பிரச்சனை வராம போகாது. ஆனால் அந்த பிரச்சனையை யார்கிட்ட சொல்லுறது அப்படிங்கிறதுதான் வீட்டை எய்தர் காப்பாத்தும் இல்ல டிஸ்ட்ராய் பண்ணும். அவன் சொல்லட்டும், அவள் கேட்டா சரி பண்ணுவான்னு நினைச்சு 3ஆம் நபர்களிடம் சொல்லுறோம். ஆனா அதுதான் உறவை நெருப்புல தள்ளி எண்ணெய் ஊத்துற மாதிரி. எடுத்துக்காட்டாக, உதாரணத்துக்கு ஒரு மனைவி அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், அவன் என்னை கவனிக்கவே மாட்டான், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றா. அவனை விட்டுடு, அவனுக்கு அன்பே கிடையாதுன்னு. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு தெரியாத உண்மை என்ன தெரியுமா? அந்த கணவன் நாள் முழுதும் வேலை செய்து மன அழுத்தத்துல வீட்டுக்கு வரான். அவன் பேசாம இருப்பது கோபம் இல்ல, டயர்ட்னஸ் பிளஸ் கில்ட் மிக்ஸ் ஆன ஃபீலிங்.
அறிவியல் சொல்லுது, ஒவ்வொரு உறவிலும் வரும் சண்டை ஒரு தற்காலிக உணர்ச்சி விடுதலை தான். ஆனால் அதை மற்றவங்க கிட்ட சொல்லுற போது அந்த கோபம் பெர்மனன்ட் மெமரி ஆகிடும். உன் நண்பன், அம்மா, அக்கா யாரா இருந்தாலும் அவங்க உங்க பிரச்சனையை உங்க மாதிரி உணர மாட்டாங்க. அவங்க ஒப்பீனியன் பேஸ்ட் ஆன் ஒன் சைட் ஸ்டோரி. அதனால தான் சைக்காலஜி ஒரு வாக்கியம் உள்ளது, டோன்ட் டிஸ்கஸ் இமோஷனல் கான்ஃபிளிக்ட் வித் அவுட்சைடர்ஸ், டிஸ்கஸ் இட் வித் த பர்சன் இன்வால்வ்ட். எனவே மூன்றாம் நபரிடம் உங்க இருவரது பிரச்சனையை கொண்டு போகாம உங்களுக்குள்ளே பேசி தீர்ப்பது தான் அறிவார்ந்த செயல். இதுதான் ஒருவர் மேல் ஒருவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும். முடிவாக, திருமண வாழ்க்கை என்பது 2 உடம்பு அல்ல, 2 ஆன்மாக்கள் ஒரே பாதையில் நடக்கிற பயணம். போகர் சித்தர் சொல்றாரு, உறவுகள் எல்லாம் கடவுளின் சோதனை என்கிறார். பிரச்சனை வராம இருக்காது, ஆனா ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும். திருமூலர் வாக்கு, பொருளும் அழியும், உயிரும் அழியும், பொய்யான உலகம் புலன்கட்கு விலகு. இந்த உலகில் உள்ள எல்லாமே நிலையற்றவை. நமக்குள் வரும் பிரச்சனையும் துன்பமும் நிரந்தரமல்ல. கணவன் மனைவி இருவரும் மனதை அமைதியாக வைக்க பழகுங்கள். அமைதியானவனுக்கு பிரச்சனை தாக்காது. அடுத்த நொடி நிலையில்லாத நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்ந்து அன்பு, அமைதி, ஆனந்தம் மிக்க வாழ்க்கையை வாழுங்கள். வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்க முடியாது, ஆனா ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம உறவை வலுப்படுத்துற சோதனை என உணர வேண்டும். இந்த 9 உண்மைகள்ல ஒரு விஷயமாவது இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ முடிஞ்சதும் ஒரு விஷயம் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, இது என் வாழ்க்கையில தொடங்கணும்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க சப்போர்ட் தான் எனக்கு சக்தி. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு உண்மை மாற்றத்தோட சந்திப்போம்.